ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெத் பரேட்டோட எபிசோட் 2 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு மயக்கத்துல இருந்து எந்திக்குது. அந்த பொண்ணோட ஆப்போசிட்ல இன்னொரு பொண்ணு இருக்குது. நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயங்க இருந்த பொண்ணு கேக்குது. என்னோட பேர் வந்துட்டு நோனா, உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. என்னோட பேர் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. ஆமா, உனக்கு இன்னும் பேரே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. இவங்க ரெண்டு பேருமே ட்ரெயின்ல ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க வந்து நிறைய பார்டெண்டர் இருக்காங்க. சரி, நம்ம இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. 15th ஃப்ளோருக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. நோனா லிஃப்ட் கிட்ட வந்துட்டு கிளாவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நேரா லிஃப்ட் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து லிஃப்ட்ல இவங்க ரெண்டு பேருமே கூட்டிட்டு போறான். இவங்க ரெண்டு பேருமே இப்ப 15th ஃப்ளோர் வராங்க. அங்கதான் வந்துட்டு டெக்கிம் இருக்கிறான். அப்ப அந்த பொண்ணு வந்துட்டு இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இதான் இறந்ததுக்கு அப்புறம் வர இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்போ இந்த இடத்துக்கு ஒரு ரெண்டு பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு இப்போ ஒரு கேம் விளையாடுவாங்க. அந்த கேம் விளையாடும் போதே அவங்க வந்துட்டு அவங்களோட வாழ்க்கையை எந்த மாதிரி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்து கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. இவளுக்கு இவங்க சொல்ற எல்லாமே கொஞ்சம் புதுசாவே இருக்குது. நீ வந்துட்டு இதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா கத்துக்கிடுவா, நம்ம பாப்பா இப்ப வரப்போறவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ கூட்டிட்டு போறா. அந்த பொண்ணு போகும்போதே சரி, நான் எதுக்கு இங்க என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேக்குறா. உனக்கு இன்னும் புரியல, நீ வந்து என்னோட அசிஸ்டன்ட் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம்குள்ள போறாங்க. அங்க பார்த்தா மனுஷங்களை தலையில கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்குது. அதை பார்த்து அவ பயந்துடுறா. நீ ஒன்னும் பயப்படாத, இது ஒன்னும் உண்மையான மனுஷங்களாம் கிடையாது. இது வந்துட்டு டெக்கிமோட ஒரு ஹாபி. அவன் பொழுது போல சும்மா இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதெல்லாம் ரொம்பவே பயங்கரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இப்போ ரெண்டு கெஸ்ட் வருவாங்க, அவங்க விளையாடுறத மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. நமக்கு ஆப்போசிட்ல அந்த சைடா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. ஆமா, அதனால உன்னோட கண்ணை எடுத்துறாத, கரெக்டா அங்கேயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அப்பதான் அந்த இடத்துல வந்தது யாருன்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. டாக்கசி அப்புறம் மாச்சிகோ, அவங்க ரெண்டு பேர் தான். போன எபிசோட்ல வந்திருப்பாங்க தெரியுமா, அதே ஆளுங்க தான். போன எபிசோட்ல அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கதையை சொல்லிருப்பாங்க. இந்த எபிசோட்ல இவங்க வந்துட்டு மறைஞ்சிருந்து இதை பாத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அப்படின்றத காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் டெக்கிம் வந்துட்டு காட்டின இந்த பாடிஸை பார்த்து பயந்துருப்பாங்க தெரியுமா, அந்த ரூம்குள்ள தான் இவங்க ரெண்டு பேருமே உட்காந்துருப்பாங்க அந்நியாரம். அப்போ அதை வந்துட்டு நம்ம கிட்ட காட்டல. இப்போ இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கதையை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு உண்மையாவே இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. ஆமா, இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவங்க எப்படி அவங்க லைஃபே பணைய வச்சு இந்த மாதிரி கேம்லாம் விளையாடுவாங்க. அதனாலதான் அவங்க இந்த கேம் விளையாடலன்னா நாங்க உங்களை சாவடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பயன்படுத்தி விளையாட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. இருந்தாலும் இதெல்லாம் நீங்க எதுக்கு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. இதை வச்சுதான் நாங்க ஒரு கரெக்டான தீர்ப்பு தரவே முடியும். இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் அந்த மனுஷங்களோட உண்மையான குணமே வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு இன்னுமே கன்வின்ஸ் ஆகல. நீ இன்னுமே கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரியலையா, மனுஷங்க அதிகமா அவங்களோட எமோஷன்ஸ் எப்ப வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. அது வந்துட்டு அவங்க பயப்படுறப்பதான் அவங்களோட உண்மையான குணமே வெளியே வரும். அதை வச்சுதான் நாங்க ஜட்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் இன்னொரு இடத்துல வந்து உட்கார்றாங்க. அங்க வந்து நிறைய ஆளுங்க உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியும். பட் அதுவுமே வந்துட்டு டம்மிஸ் தான். சும்மா இந்த டம்மிக்கு ட்ரெஸ் போட்டு விட்டுருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி நம்ம மட்டும் தான் ரியல். அதனால எதுவும் நினைச்சுக்காம உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மேல இருந்து உட்காந்து பாக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் விளையாடுற கேம். அப்ப அவங்க ரெண்டு பேரும் கேம் ஸ்டார்ட் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவனோட ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு அவளை அட்டாக் பண்ணிருப்பா இல்லையா, அதாவது சொல்றல அதை வந்துட்டு காட்டுறாங்க. இது எப்படி பாசிபிள், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குறா. அந்த போர்டு வந்துட்டு அவங்களோட நர்வஸ் சிஸ்டமோட கனெக்ட் ஆயிருக்கு, அதனாலதான் இவங்களுக்கு உண்மையிலே பெயின் ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. அது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறப்ப அந்நேரம் பார்த்தா அவளோட ஹஸ்பண்டுக்கு அங்க அடி விழுந்திருக்கும். இந்த வாட்டி அவன் வந்துட்டு நெஞ்சிலே அடிச்சிட்டா போலே அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த புது பொண்ணுக்கு கொஞ்சம் பயமாவே இருக்குது. நீ சீக்கிரமே வந்துட்டு இதெல்லாம் பழகிக்கிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. அடுத்து அவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் மிஸ் பண்ணிருப்பாங்க. எனக்கு இப்பதான் புரியுது அவங்க எதுக்கு மிஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க பாடியில எதுவும் பலருது, சோ பெயின் ஃபீல் பண்ண மாட்டாங்க, அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது பொண்ணு சொல்றா. டெக்கிம் தான் இதுக்கான ஐடியா கொடுத்திருப்பான். பட் இது ஒன்னும் அவ்வளவு சிம்பிள் கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கேக்குறா. அந்த ஸ்கோரை பாரு, இப்படியே அவங்க மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா மாச்சிகோ தான் இந்த கேம்ல வின் பண்ணுவா, தோத்துட்டா செத்துருவோமோன்ற பயம் இப்ப அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. ஆனா நீங்க அது மாதிரி எதுவுமே சொல்லலையே ரூல்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது பொண்ணு கேக்குறா. நாங்க சொல்லல, பட் டெக்கிம் வந்துட்டு அங்க தொங்கிக்கிட்டு இருந்த நிறைய பாடியை காட்டினது அவங்களுக்கு ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு நோனா சொல்றா. அப்பதான் டாக்கசியுமே வந்துட்டு அதை திங்க் பண்ணி பயந்துருப்பான். அப்போ டாக்கசி வந்துட்டு கரெக்டா ஒரு அட்டாக் பண்ணிருப்பான். பாத்தியா நான் சொன்ன மாதிரி நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. அவன் இதை வேணும்னே தான் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது பொண்ணு கேக்குறா. அது இப்போதைக்கு நமக்கு தெரியல, அவனோட மெமரிஸ் எடுத்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் அப்படின்ட்டு நோனா சொல்றா. அடுத்து மாச்சிகோ வந்துட்டு டாக்கசியோட கண்ணிலே ஹிட் பண்ணிருப்பா. அப்ப நோனாவும் சொல்றான், இந்த மாதிரி மக்களை என்னால இன்னுமே புரிஞ்சுக்க முடியல, அவங்களோட மைண்ட் எப்ப என்ன திங்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அப்படின்ட்டு. அவங்க ரெண்டு பேரும் ஹனிமூன் போறப்ப தான் ஆக்சிடென்ட் ஆகி இறந்திருப்பாங்க. டாக்கசி வந்துட்டு மாச்சிகோ ஏதோ ஒரு அஃபேர்ல இருக்கான்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு தான் இந்த மாதிரி நடந்திருப்பான். இது ரொம்பவே மோசம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது பொண்ணு நினைக்கிறா. அதுக்கப்புறமா டாக்கசி வந்துட்டு மாச்சிகோக்கு வயிற்றுலயே அடிச்சிருப்பான். இப்போ அவங்களோட பழைய மெமரிஸ் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வருது அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. அவங்களுக்கு என்ன மெமரி வரும்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாது, ஆனா அவங்களோட டெத்துக்கு ரிலேட்டான மெமரி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. அடுத்து கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மாச்சிகோ வந்துட்டு கண்டுபிடிச்சிருவா இல்லையா நம்ம செத்துட்டோம்னு சொல்லிட்டு அந்நியாரா பார்டெண்டர் கிட்ட அதாவது டெக்கிம் கிட்ட கேட்டிருப்பா. அப்போ டெக்கிம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மக்கள் வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறமா இங்க வருவாங்க, அவங்க வந்துட்டு நரகத்துக்கு போகணுமா இல்ல சொர்க்கத்துக்கு போகணுமான்றதை நாங்க முடிவு பண்ணி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பான். அதே மாதிரி அந்த புது பொண்ணு கேக்குது, உண்மையிலே நீங்க அதை தான் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, நாங்க வந்துட்டு மக்கள் கிட்ட அந்த மாதிரி சொல்லியிருக்கிறோம், பட் நாங்க உண்மையிலே சொர்க்கத்துக்கு போறாங்களா இல்ல நரகத்துக்கு போறாங்களான்றதை முடிவு பண்றவங்க கிடையாது. அவங்களோட சோல் வந்துட்டு திரும்ப ரீஎன்கார்டினேட் ஆகணுமா இல்ல அப்படின்னா வாய்டுக்கு போகணுமான்றதை தான் நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா. ரீஎன்கார்டினேட்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மறுஜென்மம் எடுத்து வர்றது. வாய்டு அப்படின்னா எதுவுமே இல்லாத இடம், அவங்களோட சோல் வந்துட்டு எங்கேயுமே வராது, அப்படியே டார்க் ஸ்பேஸ்ல இருந்துரும். சோ நல்ல சோலா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு மறுஜென்மம் கொடுத்து வாழ வைப்பாங்க. அது கெட்ட சோலா இருந்தது அப்படின்னா அவங்களை வாய்டுக்கு அனுப்பிடுவாங்க. இதைத்தான் வந்துட்டு இவங்க கேம் நடத்தி ஜட்ஜ் பண்ணி ஒரு முடிவு பண்றாங்க. ஆனா மக்கள் கிட்ட போய் சொல்லிருப்பாங்க, சும்மா நீங்க சொர்க்கத்துக்கு போறீங்களா இல்ல நரகத்துக்கு போறீங்களான்ற நாங்க சொல்லுவோம் அப்படின்ட்டு. அடுத்து கடைசியில மேட்ச்க்கு வந்துட்டு திரும்பி அந்த பக்கம் போய் நடந்து நிப்பா தெரியுமா. அந்நேரம் வந்துட்டு அவ கண்ணு கலங்கி அந்த ரிங்க பாத்துக்கிட்டு இருப்பா. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ போன எபிசோட்ல காட்டல, இந்த எபிசோட்ல தெளிவா பாத்துக்கோங்க. அவ வந்துட்டு அவளோட வெட்டிங் ரிங்க பாத்துக்கிட்டு இருக்கப்ப அவளுக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் வரும் அவ ஹஸ்பண்ட் கூட இருந்தது. நான் வந்துட்டு உன்னை உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்றேன் மாச்சிக்கோ, நான் வந்துட்டு உன்னை ஹாப்பியஸ்ட் உமன் இந்த வேர்ல்ட்லயே வச்சுக்கிடுவேன், அதனால என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்கசி கேட்டிருப்பான்.
சொல்லியிருப்பான். கண்டிப்பா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லியிருப்பா. அதை நினைச்சு அழுதுகிட்டு அவ மனசை கல்லாக்கிக்கிட்டு இப்போ ஒரு விஷயத்த சொல்றா. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நீ சொன்னது கரெக்ட் தான், நான் வந்துட்டு வேற ஒருத்தர் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் ஃபைனலி இவங்க லேண்ட் முடிச்சுட்டு அந்த லிஃப்ட்ல கிளம்புனதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் வெளியே டெக்கிமா பார்க்க வராங்க. டெக்கிம் அந்த புது பொண்ணை பார்த்துட்டு நீ இதை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இது ரொம்பவே மோசமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. உனக்கு சீக்கிரமே பழகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. சரி இப்ப அந்த ரெண்டு பேரும் எங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. எனக்கு தெரிஞ்சு டாகசி வந்துட்டு மறுஜன்மம் எடுத்து வேற ஒரு உடம்புக்குள்ள போயிருவான். அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு வாய்டுக்கு போயிடுவா. கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் கிட்ட நோனா கேட்கறா. ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். ஓ அப்படியா, நான் இப்போ உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது பொண்ணு ஏதோ கேட்கறா. மாச்சிக்கு உண்மையிலேயே வேற ஒரு பையன் கூட இருந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். ஏன் நீ இன்னுமே கன்வின்ஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நோனா கேட்கறா. இல்ல அவ வந்துட்டு ஒன் டைம் அதை நினைச்சு ஃபீல் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். இது வந்துட்டு ஜஸ்ட் என்னோட யூகம் தான். எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தப்பாவே இருக்குது. அந்த குழந்தைக்கு உண்மையான அப்பா வந்துட்டு டாகசியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஆனா அது டாகசியோட குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு மாச்சிக்கவே அவ வாயால சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். ஆமா அவ சொன்னாதான், ஆனா அவ சொல்றதுக்கு முன்னாடி அவளோட ஃபேஸை நீ நோட் பண்ணினியா? எனக்கு அதை பாக்குறப்ப தெளிவா தெரிஞ்சது அவ வந்துட்டு போய் தான் சொல்றானு அப்படின்ட்டு இந்த புது பொண்ணு சொல்றா. இதுல அவ போய் சொல்றதுக்கான அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் கேட்கறான். எனக்கு தெரிஞ்ச அந்த குழந்தையை யூஸ் பண்ணி டாகசிக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றா. எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் கேட்கறான். டாகசி வந்துட்டு அவனோட சொந்த குழந்தையவே டார்ச்சர் பண்ணதுல ரொம்ப துக்கத்துல இருந்தான். ஆனா அந்த குழந்தைய அவனோடது இல்ல அப்படின்னா அது வந்துட்டு அவன் அந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிருக்கலாம். சோ டாகசி இதை நினைச்சு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவ வந்துட்டு டாகசிக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவ சொல்றா. அப்பதான் டெக்கிமே இதை நல்லா நோட் பண்ணி புரிஞ்சுக்கிறான். அப்படின்னா அவ நடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இது வந்துட்டு கம்ப்ளீட்டாவே என்னோட தியரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது பொண்ணு சொல்றா. ஆனா செத்துட்டோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்கு அவ இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் கேட்கறான். எக்ஸாக்ட்லி அவ செத்துட்டோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுனாலதான் இதை பண்ணவே செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அவ வந்துட்டு அவளோட ஃபீலிங்ஸை காட்டியிருக்கான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல. ஃபீலிங்ஸா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கறான். டாகசி மேல அவ வச்சிருக்கிற ஃபீலிங்கை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது பொண்ணு சொல்றா. ஓ அதத்தான் லவ்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் கேட்கறான். அப்படின்னா ஒருவேளை அவன் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பேசினது தப்பா புரிஞ்சுக்காம இருந்திருந்தா நேரம் அவங்க லைஃப் மாறி இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். ஆமா அவங்க ரெண்டு பேருமே இப்ப யாரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. நோனா அப்படின்னா என்னோட ஜட்மெண்ட் வந்துட்டு தப்பா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் கேட்கறான். நோனா அவன் யாரும் சிரிச்சுக்கிட்டே அவன் சட்டையை பிடிச்சு கீழே எடுத்துட்டு இங்க பாரு எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணதான் செய்வாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸை எந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றாங்கன்றத பார்த்து தான் நம்மளே வந்துட்டு ஜட்மெண்ட் கொடுக்க முடியும். சோ நீ வந்துட்டு உன்னோட வேலையை கரெக்டா தான் பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்லிடுறான். அடுத்து டெக்கிம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுத்து குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். இது எப்பவும் போல ரொம்பவே அமேசிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. அந்த புது பொண்ணுமே அதை குடிச்சு பார்த்துட்டு ஆமா இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ இதை பாராட்டுனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெக்கிம் சொல்றான். ட்ரிங்க் பண்ணி முடிச்சோடனே நோனா வந்துட்டு எந்திரிச்சு கிளம்புறா. எங்க என்னை விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புது பொண்ணு கேட்கறா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நீ என்ன வேலை பண்ணினியோ அதையே இங்க இருந்து கண்டினியூவா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறா. நோனா லிஃப்ட்ல போகும்போது அந்த பையன் வந்துட்டு சரி அந்த புது பொண்ணு எப்படி ஒர்க் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவ்வளவு மோசமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒருத்தர் இந்த அளவுக்கு பாராட்டுறதை நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அந்த புது பொண்ணு சொல்லிருப்பா தெரியுமா, அந்த டாகசி வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாம இருந்திருந்தா ஹாப்பினஸா இருந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதே இவன் நினைச்சு பாக்குறா. ஆமா அது வந்துட்டு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு யோசிச்சு பாக்குறா. யோசிச்சு பார்த்துட்டு அந்த லிஃப்ட் விட்டு வெளியே வரும்போதே இல்ல இது வந்துட்டு அதுக்கும் மேல ஒரு பையன் வந்துட்டு அவளை வந்துட்டு கம்ப்ளீட்டா நம்பாம இருந்திருக்கான். சோ இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத ஒருத்தனுக்கு ஹாப்பினஸ் அப்படின்றதுக்கு சான்ஸே இல்ல. ஆக்சுவலி நான் சொன்ன வார்த்தையை திரும்பி வாங்கிக்கிறேன், அவ இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோனா சொல்றா. நோனா வந்துட்டு அவ தங்கி இருந்தா அவ இடத்துக்கே வந்துட்டு லிஃப்ட்ல வந்துடுறா. இப்போ டெக்கிம் வந்துட்டு அந்த புது பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கறான். எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்கறா. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்துட்டு தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்ட்டு டெக்கிம் சொல்றான். அதெல்லாம் இருக்கட்டும் விடு, எனக்கு இன்னொரு ட்ரிங்க் தரியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இங்க எந்தெந்த கெஸ்ட் எல்லாம் வர போறாங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாங்களா இல்லையான்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.